மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. இந்த நாடகத்தோட முடிவு என்னன்னு தெரியுமா? கிரணும் அணுவும் ஒன்னா சேர்ந்து வாழ போறாங்கன்னு அர்த்தம். ஆக்சிடென்ட் நடந்த வரைக்கும் தான் நீ என்கிட்ட சொன்ன. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை நீ என்கிட்ட மறைச்சிட்ட. நான் வேணும்னே எதையும் மறைக்கல. கிரண் பல முறை என்னை விட்டு விலகி போயிருக்கான். ஆனா எந்த சூழ்நிலையிலயும் பழி வாங்கணும்னு யோசிச்சது கூட இல்ல. அதெல்லாம் எனக்கு புரியுது. அவ மேல ஒரு இரக்கம், ஒரு அன்பு கண்டிப்பா அது உனக்கு இருக்க, மறக்காத. அதனாலதான் நீ எல்லாத்தையும் சொதுப்பி வச்சிருக்க. போட்டு விடு, நடந்தது நடந்து போச்சு. கிரணும் அணுவும் மறுபடியும் ஒண்ணு சேர்றதுக்குள்ள அவன் கதையை முடிக்கணும். அக்கா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னேன்ல, டாக்டரும் சொன்னாங்க. அப்ப ஏன் நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்க? வாங்க நம்ம டாக்டர் பேஷண்ட் விளையாட்டு விளையாடலாம். வாங்க. இப்ப விளையாடுறதுக்கு எனக்கு மூடே இல்லடா. நாளைக்கு விளையாடலாம். டைம் ஆயிடுச்சு, நீ டேப்லெட் சாப்பிடு. எனக்கு வேண்டாம்க்கா, எனக்கு தான் உடம்பு சரியாயிடுச்சுல, அப்ப ஏன் டேப்லெட் சாப்பிடணும்? ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. டேப்லெட் சாப்பிடணும். டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல. இந்தா, அக்காக்காக நீ இந்த டேப்லெட்டை சாப்பிடு. சாப்பிடு. குடி குடி குடி. டேப்லெட் கொடுத்தா ஓட்டமா ஓடுவ, இன்னைக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்ட. இந்த டெக்னிக்க ஒரு அங்கிள் சொல்லி கொடுத்தாரு. எந்த அங்கிள்? ஹாஸ்பிட்டல்ல என் பக்கத்துல இருந்த பெட்ல அந்த அங்கிள் இருந்தாரு. அந்த அங்கிள் தான் சொல்லி கொடுத்தாரு. டேப்லெட் ஒரு சாக்லேட்டை நினைச்சுக்கிட்டு அதை எடுத்து வாயில போட்டுக்கணும். அப்புறம் அதை ஈஸியா சாப்பிட்டுடலாம். நல்ல ஐடியாவா இருக்கே. அவர் ஒரு பாட்டையும் பண்ணாரு, கேக்குறீங்களா? பொம்மை குட்டி அம்மாவுக்கு ஆராரோ, தங்கக்கட்டி பாப்பாவுக்கு தாலேலோ. பொம்மை குட்டி அம்மாவுக்கு ஆராரோ, தங்கக்கட்டி பாப்பாவுக்கு தாலேலோ. அதுக்கு மேல ஞாபகம் இல்ல. நல்ல பாட்டா இருக்கே. அந்த அங்கிளோட பேர் என்ன? நான் கேட்க மறந்துட்டேன்க்கா. அவர் ஒரு நல்ல அங்கிள், சூப்பரான அங்கிள். நீங்களும் அம்மாவும் எனக்கு எந்த பாட்டும் பாட மாட்டீங்கல்ல. என்னோட ஃப்ரெண்டு வைகாக்கு நிறைய பாட்டு தெரியும். அவ அப்பா தூங்குறதுக்கு முன்னாடி தினமும் நிறைய பாட்டு பாடுவாராம். என்னோட அப்பா இங்க இருந்திருந்தா அவரே எனக்காக பாட்டு பாடியிருப்பாரு இல்லக்கா? நாளைக்கு எனக்கும் அணுவுக்கும் கல்யாண நாள். அணு மறந்துருக்க மாட்டா. இருந்தாலும் அவ என் முன்னாடி எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறா. கண்டிப்பா நாளைக்கு அவளுக்கு சர்ப்ரைஸா ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். அவளை கூட்டிட்டு போய் சின்னதா செலிப்ரேட் பண்ணணும். ஹலோ, நான் தான் கிரண். நீங்க என்ன மறந்துட்டீங்களா என்ன? ஒரு ஃபோன் கூட பண்ணவே இல்லை. நீ தானே என்ன மறந்துட்ட? எர்ணாகுளத்துக்கு போனதுல இருந்து ஃபோன் பண்ணவும் மறந்துட்ட, வீட்டுக்கும் வர்றதே இல்ல. அது உண்மைதான் ராகினி அம்மா. உங்களை மட்டுமே இல்லை, நான் எல்லாரையுமே மறந்துட்டேன். என் ஞாபகத்தில் ஒருத்தி மட்டும்தான் இருக்கா, என் அனு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நாளைக்கு எனக்கும் அணுவுக்கும் கல்யாண நாள். நாளைக்கு என் ஒய்ஃப்க்கு கொடுக்க ஒரு கிஃப்டை வாங்கி வச்சுட்டு காத்துட்ருக்கேன். நீ அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டியா? இல்லை,
இது வரைக்கும் அவ என்ன தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கவே இல்லை. உண்மையை சொல்றதுக்கு டைம் இல்லை. அவ எவ்வளோ நாளைக்கு இப்படி நடிக்கிறான்னு நான் பார்க்குறேன். அவ ஒரு திருடி. அவ உன்னை தந்திரமா ஏமாத்திக்கிட்டு இருக்கா. நீ அவகிட்ட உண்மை எதுவும் சொல்லாத. உன்னை அவளுக்கு வேணானா உனக்கும் அவ வேண்டாம். கட் பண்ணி விடு. இல்லை, நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. எனக்கு அவ வேணும். நாங்கள் ஒன்றா வாழணும். எனக்கு இந்த 2வது ஜென்மம் கிடைச்சிருக்கிறது அவ கூட சந்தோஷமா வாழ்றதுக்காக தான். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் எல்லாம் உன்னோட இஷ்டம் தான். நான் இங்க கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமா கூப்பிடுறேன். அவன்கிட்ட போய் எதுக்காக நீ இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க? இதுல அட்வைஸ் வேற. நாளைக்கு கிரணுக்கும் அனுவுக்கும் கல்யாண நாள் வேற. அவளுக்கு கொடுக்கறதுக்காக அவன் கிஃப்ட வாங்கி வச்சிருக்காங்க. அவனுக்கு gift கொடுக்கறதுக்கு நாம இங்க காத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேலேயே அதை தள்ளி போடணுமா என்ன? பதில் சொல்லு. இதுக்கு மேலேயும் தள்ளி போடணுமா? அவன் மேல இருக்கிற அன்பால நான் மறுபடியும் தடுக்கிறேன்னு நினைக்காதீங்க. கிரணை காலி பண்ணிட்டு சொத்தை விக்கணும். அதை வச்சு நம்ம செட்டில் ஆகணும். ஆனா ஒருவேளை அந்த பணத்தை அனுபவிக்க நமக்கு யோகம் இல்லைன்னா என்ன பண்றது? இப்ப நீ என்ன சொல்ல வர? நம்ம மாட்டிக்கிட்டா அதோட எல்லாம் முடிஞ்சிரும். அவனோட அப்பாவையும் அம்மாவையும் கொன்னுட்டு நாம தப்பிச்சிருக்கோம். மறுபடியும் அப்படி நடக்கும்னு நினைக்காத. வாழ வேண்டிய நம்ம இந்த வாழ்க்கைய எதுக்காக நம்ம ஜெயில போய் கழிக்கணும்னு சொல்லு. சொதப்பாம அந்த வேலையை நான் செய்ய முடியும் ராகினி. வேண்டாம் வேண்டாம், நீங்க எனக்கு இன்னும் சில மாசங்கள் டைம் கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா நான் அவனை அழிச்சு காட்டுறேன். அன்பா நான் அவனுக்கு கொடுக்கற சாப்பாட்டுல விஷத்தை கலந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் அவனை இல்லாம ஆக்குவேன். மனசளவுல பாதிக்கப்பட்டு அவன் சுத்த ஆரம்பிப்பான் உங்க கண்ணுக்கு முன்னாடி. தயவு செஞ்சு என்ன நம்புங்க, என்னால இதை செய்ய முடியும். மரணத்தை விட ஒரு மோசமான நிலைமையில கிரண் வாழ்றத நீங்க பாப்பீங்க. மடி, என்ன யோசிச்சுட்டு இருக்க நீ? அது ஒன்றும் இல்லைண்ணே. நாளைக்கு அனுவுக்கும் மனவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னு நீ முடிவு பண்ணியிருக்க. ஆனால் 2 பேருக்கிட்டையும் அது விஷயமா நீ இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசலை. ஒருவேளை அவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா? இல்லைண்ணே, என் பொண்ணு என் பேச்சை தட்ட மாட்டா. எனக்கு அதில் நம்பிக்கை இருக்க. மனோவும் ஏற்கனவே ஒத்துக்கிட்ட விஷயம் தானே. இந்த நிச்சயதார்த்தத்தை ஒன்றும் நாம பெருசா பிளான் பண்ண போறதில்ல. மனோவை இங்க வர வைக்கணும். அனு மனோ இவங்க 2 பேர்கிட்டையும் நான் ஒரு தேதியை சொல்லுவேன். அந்த தேதியில 2 பேருக்குமே கல்யாணம் நடக்கும். அவ்வளவுதான். அப்போ இதை ஒரு சர்ப்ரைஸா நீ பிளான் பண்ணிட்டு இருக்க இல்லையா? இங்க பாரு, கடைசியில பசங்க முடியாது அது இதுன்னு சொன்னாங்கன்னா அப்புறம் நீ தான் வருத்தப்பட வேண்டியிருக்கும். சர்ப்ரைஸ் தான் இப்பவே பிரேக் ஆயிடுச்சேமா. அது வந்து ஏன் கல்யாணம் தானே? அப்ப நிச்சயதார்த்தம் நடக்கிறது எனக்கு தெரிய வேண்டாமா? இப்ப நான் ஒன்னும் யாரோ ஒருத்தருக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறது இல்லையே. நீ யார விரும்புறியோ அவருக்கும் உனக்கும் தானே கல்யாணம் பண்ணி வைக்க போற. எனக்கு அவரை இப்ப பிடிக்கலன்னு சொன்னா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. இவளுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுச்சா? கிரணும் இவளும் ஒன்று சேர்ந்துட்டாங்களா என்ன? என்ன இருந்தாலும் நீங்க என்கிட்டயே சொல்லாம எனக்கு நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு பிளான் பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. என்னம்மா பயந்துட்டீங்களா? நான் சும்மா உங்ககிட்ட விளையாட்டுக்காக அப்படி சொன்னேன். ஷோ,
இங்க பாருங்க, நீங்க முடிவு பண்ண மாதிரி எல்லா விஷயமும் நடக்கட்டும். என்னம்மா இப்ப சந்தோஷமா? ம்? இதுக்கு மேல நீ ஒத்துக்கலனாலும் நாங்க என்ன முடிவு பண்ணிருக்கோமோ அப்படிதான் எல்லாமே நடக்கும் இல்லையா பத்மா? நீங்க இங்க வந்து தங்கும் போதே நான் இதை எதிர்பார்த்ததுதான். நீங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய பிளான் பண்றீங்கன்னு நினைச்சேன். உண்மையை சொல்லணும்னா நானும் இத பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன். கல்யாணம் தள்ளி போறதால மனோ பாவம் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. இப்ப நாங்க 2 பேரும் பாத்துக்கிறதும் இல்ல, போன்ல பேசிக்கிறதும் இல்ல. அதுக்கு என்ன, நான் வர சொல்றேன். நாளைக்கு உங்க கல்யாணத்தை எங்கே நிச்சயம் பண்றோம், தேதியும் குறிக்கிறோம். கூடிய சீக்கிரமே உங்க 2 பேர் கல்யாணத்தையும் நடத்துறோம். ஒரு 2-3 நாளைக்குள்ளேயே. எதுக்குமா இவ்ளோ அவசரம்? 2 நாளைக்குள்ள என்ன ஏற்பாடு பண்ண முடியும்? பெருசா ஏற்பாடு பண்றதுக்கெல்லாம் ஒண்ணு இல்ல அனு. கோவில்ல கல்யாணத்தை நடத்திடலாம். நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு 4-5 பேரை மட்டும் வர வைப்போம். அது போதும். என் கல்யாணத்தை நல்லா ஊரே பாக்குற மாதிரி ஆடம்பரமா பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப இப்படி சொல்றீங்க? ரொம்ப கிராண்டாலாம் வேண்டாம் அனு. உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற மனப்பொருத்தம் அது மட்டும் தானே முக்கியம். மத்தபடி எல்லாரையும் கூப்பிட்டு செய்யணுங்கிற அவசியம் என்ன இருக்கு சொல்லு? நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. எது எப்படியோ உங்க விருப்பப்படியே நடக்கட்டும். ம்? அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ இந்த கல்யாணத்தை பத்தி வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். யார்கிட்டயும் சொல்ல வேண்டான்னு மனோ கிட்டயும் சொல்லிடு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. நீங்க சொன்ன எல்லாத்துக்கும் நான் ஒத்துக்கிட்டேன் இல்லையா? அதனால நான் இப்போ சொல்ல போற விஷயத்துக்கும் நீங்க ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நம்ம அம்மாவை பத்தி தான் சொல்றேன். கல்யாணம் முடிஞ்சு நான் இங்க இருந்து போகும்போது என் கூட அம்மாவையும் கூட்டிட்டு போவேன். மௌனம் சம்மதம்னு உனக்கு தெரியாதா? ஒருவேளை சம்மதம் இல்லைனாலும் அம்மாவை நான் கூட்டிட்டு தான் போக போறேன். இந்த விஷயத்துல அம்மா சொல்றத நான் கேட்க மாட்டேன். கூடி கூடி பேசுறவங்க கிட்ட நான் இன்னொரு விஷயம் கேட்கலாமா? எதுக்காக எங்க கல்யாணத்தை ரகசியமா அவசர அவசரமா நடத்துறீங்க? சொல்லுங்க மாமா. சொல்லாம நான் உங்களை விடுறதா இல்ல. அது கல்யாணத்துக்கு மனோ வீட்டில் ஒத்துக்கல இல்லையா? ஒருவேளை அவங்களால இந்த கல்யாணத்துக்கு ஏதாவது தடை வந்துருமோங்கிற ஒரு பயம்தான். எல்லாத்துக்கும் மேல உன் அப்பா இருக்கானே, அவன் உன் கல்யாணத்தை நிறுத்துவானு உங்க அம்மா பயப்படுறா. அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. மனோ, நீ ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்க? டைம் ஆகலையே. நீ மத்தியானமே எதுவுமே சாப்பிடலையே. பசிக்கல. உனக்கு ஏன் பசிக்கலன்னு எனக்கு தெரியாதா என்ன? அனுவுக்கும் உனக்கும் இருக்க உறவை அவ தூக்கி எறிஞ்சிட்டான்னு நீ நினைக்கிறியா? அந்த அளவுக்கு அவளுக்கும் எனக்கும் அப்படி என்ன பந்தம் இருக்கு? நான் அவளை காதலிச்சேன். ஆனா பதிலுக்கு அவ என்னை காதலிக்கவே இல்லை. என் அப்பா அம்மா என்கிட்ட சொல்லி கூட நான் அவளை தூக்கி எறியவே இல்லை. ஆனா அவ அம்முவுக்காக என்ன தூக்கி எறிஞ்சா. அவளுக்கு இப்ப முக்கியம் நான் இல்ல, அந்த பொண்ணுதான். அவளை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம். எனக்கு அவ மேல இருந்த அன்பு கொஞ்சம் கூட குறையாம இருந்தது. அனு என்ன சுத்தமா புரிஞ்சிக்கவே இல்லைன்னு தான் நான் சொல்லி ஆகணும். அவ உன்கிட்ட சொன்னாளா உனக்கும் எனக்கும் உறவு இல்லைன்னு? எதுக்கு சொல்லணும்? என்னாலே புரிஞ்சுக்க முடியும். அவ எனக்கு போன் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? நீ அவளுக்கு போன் பண்ணியா? எதுக்கு? இனி நானும் அவகிட்ட பேசுறதா இல்ல. அவ இஷ்டப்படி என்ன வேணா பண்ணிட்டோம். ஒருவேளை நீயே கால் பண்ணுவேன்னு அவன் நினைச்சிருப்பா. நான் வேணா அவளுக்கு கால் பண்ணவா? இல்ல, வேண்டாம், நீ விடு. இனி அவ என்ன முடிவெடுத்தாலும் சரி, ஆனா அவ என்ன மறந்தா மாதிரி என்னால அவளை மறக்க முடியாத. என் வாழ்க்கையில இன்னொரு பொண்ணே கிடையாது.
ஹலோ மனோ, நான் தான்ப்பா பேசுறேன். என்னம்மா? அணுக்காக நீ ரொம்ப நாளா காத்துட்டு இருக்க. அது விஷயமா ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம்னு தான் நினைக்கிறேன். உங்க கல்யாணத்தை இதுக்கு மேலேயும் தள்ளி போடுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அதை நடத்தணும். நாளைக்கே நீ எங்க வீட்டுக்கு வரணும்பா. கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலான்னு நாளைக்கு முடிவு பண்ணிடலாம். அணுவோட சம்மதத்தோட தான் நீங்க இந்த முடிவு எடுத்திருக்கீங்களாமா? அதையே மனோ நீ அப்படி கேக்குற? அவ ஒத்துக்காம இருப்பாளா என்ன? இந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. உங்களுக்குள்ள சின்னதா ஒரு மனஸ்தாபம் போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் நிறைய அன்பு வச்சிருக்கிறதுனால நடக்கிறதா. சரி, நீங்க நாளைக்கே இங்க வந்துருவீங்கல்ல? இல்ல கோவத்தோட அங்கேயே இருந்துருவீங்களா? சரி, நான் வந்துடுறேம்மா. சரி, அப்ப நான் வச்சிடுறேன். அப்புறம் இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். சரி. மனோ உன்கிட்ட என்னமா சொன்னான்? வேற என்ன சொல்லுவான்? நாளைக்கு வரேன்னு சொன்னான். நாளைக்கு அங்க போகணும். கல்யாண தேதிய நாளைக்கே குறிச்சிடலான்னு அணுவோட அம்மா சொல்லியிருக்காங்க. உன் வீட்டுல சொல்ல வேணாமா? இல்ல, வேண்டாம். வேற காரணத்துக்காக இந்த கல்யாணம் மறுபடியும் தள்ளி போயிடுமோன்னு அணு அம்மா பயப்படுறாங்க. அதனால இது யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொன்னாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சிச்சுல, நான் சொல்லிட மாட்டேன். ஏய், உனக்கு தெரிஞ்சா பிரச்சனை இல்ல. நீ என் தங்கச்சி தானே, நீ யார்கிட்ட சொல்ல போற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சார் வெறுத்து போய் என்னெல்லாம் பேசினாரு. இப்ப முகத்துல சந்தோஷத்தை பாத்தியா? உண்மையிலேயே நான் பயந்து தான் போயிட்டேன். நீ அணுவை இன்னும் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். அவ ரொம்ப அன்பானவடா. எப்படியோ நீ தப்பிச்ச. நீ ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு நாள் கிட்ட நெருங்கிடுச்சு. இப்பவாவது சாப்பிடலாம்ல? நான் எடுத்து வைக்கிறேன், வா. சரி போ. பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை. பற்றின் ஓசை. அப்ப உங்களுக்கு பாட்டு பாட தெரியும்னு சொல்லுங்க. அது சரி, நீ என்ன நினைச்ச? உன் அங்கிளுக்கு மட்டும்தான் பாட தெரியும்னு நினைச்சியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு டென்ஷனா இருந்தீங்களே, எல்லாம் சரியாயிடுச்சா? என் டென்ஷன் எல்லாம் போகிறதுக்கான மருந்த நம்ம அம்மா கொடுத்துட்டாங்க. அப்படியா? என்னது? நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னா நான் உன்கிட்ட சொல்றேன். நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், சத்தியம். கன்ஃபார்மா சொல்ல மாட்டல்ல? கன்ஃபார்ம். அப்படின்னா சொல்றேன். நாளைக்கு எனக்கு நிச்சயம் பண்ண போறாங்க. மாப்பிள்ள உனக்கு நல்லா தெரிஞ்சவர் தான். ஆனா அவரோட பேரை நான் சொல்ல மாட்டேன். அது சர்ப்ரைஸா இருக்கட்டும். நாளைக்கு நீ அவரை பார்க்க தானே போற, அப்ப தெரிஞ்சுக்கிட்டா போதும். என்னம்மா, என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? புரிஞ்சிருச்சு. அக்காவை பெரிய போறோன்னு வருத்தமா இருக்க இல்ல? என்னோட இளவரசிய பார்க்காம என்னால இருக்க முடியுமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகும்போது நான் உன்னையும் கூட்டிட்டு தான் போவேன். அதுக்கு ஓகே சொன்னதாலதான் நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே ஒத்துக்கிட்டேன். இருந்தாலும் ஒருவேளை அந்த அண்ணனுக்கு என்ன பிடிக்கலனா? கண்டிப்பா அவருக்கு ஒன்ன பிடிக்கும், சந்தேகமே வேண்டாம். நீ என்ன நம்பலாம். ஒருவேளை எனக்கு அந்த அண்ணனை பிடிக்கலனா? எனக்கு பிடிக்காத ஒரு ஆளதான் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னா நான் உங்க கூட வர மாட்டேன். நான் உன் கூட இல்லனா உனக்கு வருத்தமா இருக்காதா? வருத்தம் இருக்கும், ஆனா நான் வர மாட்டேன். அம்மு, காதலிக்கும் போது லவ் பண்ண பொண்ணை கூட்டிட்டு சுத்தினா போதும். அப்புறம் சாப்பிடணும், ஐஸ்கிரீம் வாங்கி தரணும், அப்புறம் படத்துக்கு போகணும். அதுக்கெல்லாம் இருக்கிற பணம் போதும்.
ஆனா கல்யாணம் அப்படி இல்ல. பணம் கொஞ்சம் ரொம்பவே செலவாகும், அன்னைக்கும் அதுக்கப்புறமும். உன் கையில அந்த அளவுக்கு பணம் இருக்கா? இல்ல நான் ஹெல்ப் பண்ணுமா? உன் கையில இருக்க பணத்தை உன் 2வது கல்யாணத்துக்கு செலவு பண்ண. இப்போதைக்கு நான் நல்ல ஒரு வேலையில தான் இருக்கேன், நல்லாவும் நான் சம்பாதிக்கிறேன். அப்ப நான் கேட்டதுதான் தப்பாச்சு. ஏய், உதவி வேணுமான்னு கேட்கறதுக்கே ஒரு மனசு வேணும்ல. இப்ப நீ நேரா உன் வீட்ல போய் சொல்லு, நாளைக்கே எனக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னு சொல்லு. அத கேட்ட உடனே அவங்களுக்கு ஏற்படுற சந்தோஷத்தை வார்த்தையால விவரிக்கவே முடியாதுல்ல. அம்மா பாயசம் கூட பண்ணி கொடுப்பாங்க. நீ என் கல்யாணத்தை தடுக்கிறதுல இருக்கல. எப்படியோ அவங்களுக்கு தெரியதா போகுது. மத்தவங்க சொல்லி தெரியறத விட நீ சொல்றது நல்லது தானே. நீ அவங்க சைட்ல இருந்து யோசிச்சு பாரு. உன் கல்யாணத்தை பத்தி மத்தவங்க சொல்லி தெரிய வந்ததுன்னா உன் அப்பாவும் அம்மாவும் எவ்வளவு வருத்தப்படுவாங்க. அத நினைச்சா வருத்தமா தான் இருக்கு. ஆனா அவங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க லட்சுமி. எனக்காக நீ அவங்க கிட்ட எத்தனை தடவை பேசியிருக்க? நம்ம அளவுக்கு பிராட் மைண்டடா யோசிக்கலாம் அவங்களால முடியாது. அனுவை நீ கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு குடும்பத்துக்கும் அவமானம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு வகையில உன் மேல இருக்கிற அன்புல தான் அவங்க அப்படி சொல்றாங்க. அன்பு இருக்கு அப்படின்னா அவங்க எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்கணும். நீ அப்பா அம்மா சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடக்காது, அது கன்ஃபார்ம். அதனால அந்த விஷயத்தையே நீ மறந்துரு. ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவங்க வருத்தப்பட்டு ஒதுங்கி இருப்பாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. எங்களையும் குழந்தையும் வீட்டுக்கே கூப்பிடுவாங்க. வீட்டுல ஒத்துக்காம கல்யாணம் பண்ணிக்கிறவங்களோட ஒட்டுமொத்த பெரும்பாலும் வீட்டுல நடக்கிற கிளைமேக்ஸ் இதுதான். கல்யாணம் இவ்வளவு தள்ளி போனதுக்கு அவங்கள மாதிரியே அனுபவம் ஒரு காரணம் தான். எந்த நிமிஷமும் அவங்க முடிவு மாறலாம். அவங்க அம்மா கூப்பிட்டு சொன்னதால கல்யாணம் நடக்கும்னு நம்பலாம். அவங்க பிளான் என்னன்னு தான் எனக்கு புரியல. ஆனா கல்யாணத்துக்கு என் சைட்ல இருந்து ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் வரப்போறாங்க. உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாராவது இருப்பாங்கல்ல? ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, சிஸ்டரும் தான். நீதான் அது. நீ என்ன மட்டும் கூப்பிடாம கல்யாணத்துக்கு போயிருந்த அதை தடுக்கிற முதல் ஆள் நானா தான் இருந்திருப்பேன். என்னைக்குமே எனக்கு நீதான் சப்போர்ட்டா இருந்திருக்க. அப்போ நீ இல்லாம நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன்? அப்புறம் இந்த கல்யாணத்தை பத்தி வேற யாருக்கிட்டே சொல்லிடாத, அப்புறம் பிரச்சனை பண்ணுவாங்க. என்னமோ நாளைக்கே உனக்கு கல்யாணம்ன்ற மாதிரி பேசுற. நாளைக்கே உனக்கு நிச்சயம் தான் பண்றாங்க, அதை மறந்துடாத. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.